புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நம் ஆண்டவர் இயேசு உலகம் முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த இறைவனாக இருக்கின்றார். வார்த்தை மாறாத வகையிலே இதோ இந்த நற்கருணை வடிவிலே நம்மோடு தொடர்ந்து வாழ்கின்றார், தொடர்ந்து நம்மோடு இருக்கின்றார். அவருடைய உடனிருப்பின் உச்சகட்டமாக நற்கருணையை நாம் உற்று நோக்கி பார்க்கின்றோம். அன்று வாழ்ந்த நடந்த அற்புதங்களை புரிந்த அதே ஆண்டவர் இயேசு இன்று நம் மத்தியிலே இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே, என்ற உறுதியான விசுவாசத்திலே இதோ நாம் அனைவரும் அவருடைய முன்பாக, அவருடைய திருச்சமூகம் முன்பாக மண்டியிட்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு மக்கள், பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள், வயோதிகர்கள், நோயாளிகள், தனிமையாயிருந்து கடினமான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கின்றவர்கள், பிரிந்து வாழ்கின்றவர்கள், குடும்ப சமாதானம் இன்றி இன்றைக்கும் அலகழிக்கப்பட்டு இருக்கின்றவர்கள், குடியினால் பல்வேறு தீய பழக்கங்களினால் அடிமைப்பட்டு வாழ்விழந்து நமக்கு விடுதலை உண்டா என்று ஏங்கி கிடக்கின்ற அத்துணை பேரையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பு இயேசுவே, இதோ எங்களை முழுமையாக இன்றைக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கின்றீர். இன்றைய நாளிலே எங்களை சிறப்பாக ஆசீர்வதிக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்கள் பங்கு முழுவதையும் உம் திருப்பாதம் வைக்கின்றோம். உமது அருட் பிரசன்னத்திலே எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய ஆசீரினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய விடுதலை எங்களுக்கு நிறைவாக அளிப்பீராக. நாங்கள் அனைவரும் என்றும் உம்மில் மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்கச் செய்வீராக. இதோ எங்களுடைய பங்கிலே இருக்கக்கூடிய பல்வேறு பக்த சபைகளை உம்முடைய திருப்பாதம் வைக்கின்றோம். எங்களுடைய பங்கிலே இருக்கக்கூடிய பங்கு நிர்வாகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பங்கு பேரவை உறுப்பினர்கள், அவருடைய குடும்பங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து உம் திருப்பாதம் வைக்கின்றோம். எங்களுடைய பங்கிலே பல்வேறு பக்த சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அத்துணை பக்த சபைகளையும் உம் திருப்பாதம் வைக்கின்றோம். இந்த அற்புதமான மனிதர்கள் செய்கின்ற அருமடையாளங்களை எல்லாம் கண்டு நாங்கள் வியந்து போற்றி ஒரே குடும்பமாக, ஒரே பங்காக இதுகாரும் நாங்கள் வாழ்ந்தது போன்று தொடர்ந்து வாழ எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த இடம் பசிலிக்கா என்ற வகையிலே உயர்ந்திருக்கிறதை இன்றைக்கு நினைந்து நாங்கள் மகிழ்ந்து உமக்கு ஆராதனையும் துதி மகிமையையும் செலுத்துகின்றோம். நல்ல தகப்பனே, இதோ இந்த இடத்தை நீர்தாமே தேர்ந்து கொண்டீர். இத்தனை ஆண்டுகளாக இருதய ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தால் புதுச்சேரியை மட்டுமல்ல, இங்கே வருகின்ற அத்துணை ஆயிரம் ஆயிரம் மக்களையும் உம்முடைய அன்பின் அண்டையிலே, உம்முடைய இருதயத்தின் அருகையிலே வைத்து அவர்களை ஆசீர்வதித்து இதோ இந்த நாள் வரையும் காத்து வந்த கருணைக்காக நன்றி கூறுகின்ற வேளையிலே இங்கே வருகின்ற அத்துணை பக்தர்களையும் ஆசீர்வதியும். இந்த இடம் நீர் தேர்ந்து கொண்ட இடம். என் கண்களும் இதயமும் எந்நாளும் இங்கு இருக்கும் என்ற வசனங்களை, வார்த்தைகளை இந்த ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக எங்கள் தலைமேல் எழுதி வைத்திருக்கின்ற அந்த நுழை வாயிலிலே உம்முடைய அழைப்பை பார்க்கின்றோம், உம்முடைய அர்ச்சிப்பை பார்க்கின்றோம்.
இதோ இந்த ஆலயத்திலே நீர் இருக்கின்றீர் என்ற உறுதியான நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இதோ இந்த நேரத்திலே எங்கள் பங்கு, எங்கள் பசிலிக்கா இறை மக்கள், இங்கே வருகின்ற அனைத்து பக்தர்கள் இங்கே இந்த நேரத்திலே இந்த வழிபாட்டையும் இந்த ஜெப வேளையையும் நற்செய்தி அறிவிப்பையும் எங்களுக்கு நலமான ஒரு நாளை எங்களுக்காக அளிக்கின்ற மாதா தொலைக்காட்சி நண்பர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு அளிக்கின்ற அந்த நற்செய்தி எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே, எங்களுடைய மூட்டு முடுக்கு மற்றி அனைத்திலும் அது புகுந்து எங்களை புது மனிதர்களாக மாற்றச் செய்வீராக. அவர்களுக்கு நீர் தொடர்ந்து உமது உடனிருப்பை கொடுப்பீராக. அவர்கள் செய்கின்ற காரியத்தை நீர்தாமே ஆற்றல் மிக்க மாற்றத்தை கொண்டு வருகின்ற அற்புதமான பணியாக நீர் மாற்றுவீராக. இறைவா, நாங்கள் அனைவரும் உம்முடைய அன்பின் பிள்ளைகள் என்று தொடர்ந்து உம்மை பின்பற்றி வாழ, உமக்கேற்ற சாட்சிகளாக திகழ, இன்றே இந்த மாற்றத்தை பெற்ற புது மனிதர்களாக நாங்கள் மாற எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் வைக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களால் எங்களை ஆசீர்வதியும் நல்ல இயேசுவே. ஆமென். ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். பாடல் எண் 20 எழுந்து நின்று கரங்கள் தட்டி பாடி கொண்டாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்கள் தட்டி பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்கள் தட்டி பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பிரியமானவர்களே, இதோ நீங்களும் நானும் நம்பி இருக்கிற இந்த கடவுள் இப்பொழுது வந்தவர் அல்ல. இவர் ஆபிரகாமின் கடவுள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த மக்களை, மனிதர்களை, மனுஷிகளை வழிநடத்திய கடவுள். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் கடவுளாக, இதோ ஈசாக்கின் கடவுளாக, இதோ யாக்கோபின் கடவுளாக, நம்முடைய முன்னோர்களின் கடவுளாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை ஆராதிப்போம். நம்பிக்கையோடு ஆண்டவரே, எங்களது குடும்பங்களை, எங்களுடைய தலைமுறைகளை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் கடவுளே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன்.
யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்கு, உருவாகுவதற்கு கடவுளுடைய வார்த்தை அற்புதமான செயல் வடிவம் தந்தது. இதோ அப்படிப்பட்ட சக்தி நிறைந்த வார்த்தையாக இருக்கிறார் ஆண்டவர். ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது எல்லா நோய்களும் குணமானது. அவர்களுடைய பிரிவுகள், பிணக்குகள் சரியாகின. இதோ அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிற கடவுள், அப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிற கடவுள் நமது முன்பாக நற்கருணையாக இருக்கிறார். வாழ்வு தருகிற இறைவனாக இருக்கிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். இதோ வல்லமை நிறைந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சமூகத்தை, நம்முடைய இந்த பங்கை அர்ப்பணிப்போம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பிரியமானவர்களே, ஏதோ நம்மை சந்திப்பதற்காக வந்துவிட்டு போன கடவுள் அல்ல நம்முடைய கடவுள். இதோ உன்னோடு நான் தங்க போகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி இந்த நற்கருணையிலே உங்களுக்காக, எனக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய நற்கருணை ஆண்டவர். நற்கருணையில் வாழ்கிற என்னுடைய தெய்வமே உமக்கு நன்றி. இதோ எங்களுடைய வணக்கத்தை, ஆராதனையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு மீட்பு கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். சக்கேயுவை பார்த்து, இதோ உனக்கு மீட்பு உண்டாயிற்று, உனக்கும் உன்னுடைய குடும்பத்தினருக்கும் மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன தெய்வம் நம்முடைய நற்கருணை ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, அவரிடம் அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே
உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்கள் உயர்த்தி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். 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 ஆராதனை 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 இயேசு இறைவா ஆராதனை. 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 ஆண்டவரே ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை. நன்றி இயேசுவே 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 நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே 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 போற்றி இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. இயேசுவே இயேசுவே ஆறுதலே ஆறுதலே நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே எங்களது கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே எங்களது மனைவியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது கஷ்டம் கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது பணியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உற்றார் உறவினர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது பங்கு தலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது இந்த பசிலிக்காவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இங்கு வந்து போகிற பக்தர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிற பங்கு பேரவையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பணியாளர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே. தங்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்த்தும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஆண்டவரே. நடத்தும் ஆண்டவரே எங்களோடு
எங்களோடு இரும் ஆண்டவரே, எங்களோடு இரும் ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, உணர்த்தும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே, எங்களோடு இரும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இயேசுவே, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே, உயிரின் நூற்றே நீயாவா? இயேசுவே, உண்மையின் வழியே நீயாவா? ஆமென். உயிரின் நூற்றே நீயாவா? இயேசுவே, உண்மையின் வழியே நீயாவா? உறவின் பிறப்பே நீயாவா? நற்கருணையே, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உம்மை போல தெய்வமில்லை. இயேசுவே, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. நான் இல்லை ஆண்டவரே. உம்மை போல தெய்வமில்லை. இயேசுவே, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. நான் இல்லை ஆண்டவரே. கண்ணின் கண்ணாக வாழும் உள்ளே, கண்ணின் கண்ணாக வாழும் உள்ளே, உம் அன்புக்கு அளவே இல்லை. அளவே இல்லை ஆண்டவரே. உம் அன்புக்கு அளவே இல்லை. இயேசுவே, இயேசுவே. நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 35 முதல் 41 வரை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலுக்கும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு துன்பப்படுறேன், என் கடவுள் கண்டுகவே இல்லையே, என்னுடைய கடவுள் என்னை கண்டுகொள்ளாமல் அவர் என்னன்னா அவர் இஷ்டத்துக்கு இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நம்மள பலருக்கும் வந்திருக்குது. பிரியமானவர்களே, எனக்கும் மறக்க முடியாது. ஒரு முறை எங்களுடைய வீட்டினுடைய பத்திரம் தொலைந்து போன அந்த நாளில் என்னுடைய அம்மா என் அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டில் இருக்கிற மாதாவுடைய படங்கள்லாம் எடுத்து கீழே வீசி எறிந்தாங்க. ஏன் இந்த அம்மா கண்டுக்கவே இல்லை? ஏன் கடவுள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கவே இல்லை? என்னை பார்த்துட்டும் பார்க்காமலே கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய தாய் வேதனைப்பட்ட காலம் உண்டு. பிரியமானவர்களே, நம்மில் பலரும் பல நேரங்களில் நான் கோவிலுக்கு வரமாட்டேன், இனிமேல் நான் கடவுளுக்கு மகளாக இருக்க மாட்டேன், கடவுள் எனக்கு ஏராளமான துன்பங்களை கொடுத்துட்டார், வேதனைகளை கொடுத்துட்டாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கடவுளுக்கு கண் இல்லை, கடவுள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கல என்று கடவுளை விட்டு பிரிந்து செல்கிற மனநிலையில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துயரமான நிலையில நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை நகர்த்தி கொண்டிருக்கலாம், கடத்தி கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இன்னைக்கு அவர்களுக்கான ஒரு தெளிவை நம்முடைய கடவுள் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். இங்க என்ன அப்படின்னா, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்னு அந்த மக்களை, சீடர்களை அழைச்சிட்டு போனது யாருங்க? யார் கூட்டிட்டு போனா? இயேசு தான் கூட்டிட்டு போறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஃபாதர், நான் எப்படி தெரியுமா ஃபாதர் வாழ்கிறேன்? வீடு கட்டிட்டேன் ஃபாதர், கார் வாங்கிட்டேன் ஃபாதர், எனக்கு இவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க ஃபாதர். பல நேரங்களில் நான் என்ன செய்கிறேன்? இதை நான் செய்தது, இதை நான் பெற்றுக்கொண்டது, நான் சம்பாதித்தது அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உழைத்து கொண்டே இருப்போம், ஆனால் எதுவுமே சேர்த்து வைக்க முடியாதுங்க. ஒரு சில நேரங்களை நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் செல்வங்களும் உறவுகளும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்பெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? இது நம்முடைய செயல் அல்ல, நம்முடைய உழைப்பு அல்ல, கடவுளுடைய பேரன்பு, பேரிரக்கம் அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்கோமா? பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் நடப்பதும் கூட நீங்களும் நானும் எந்த வகையிலும் பொறுப்பு அல்ல. இங்கே கடவுள் தான் அந்த பயணத்தை தொடங்கி வைக்கிறார். அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்னு சீடர்களை அழைத்து கொண்டு போகிறவர், நம்முடைய இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பவர் நம்முடைய இயேசுவாகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அந்த இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி சீடர்கள் என்ன பண்றாங்க? அவரோடு படகில் ஏறி அங்கே பயணம் செய்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது, அலைகள் படகில் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அன்பார்ந்தவர்களே, நாம இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிற பொழுது, இந்த வாழ்க்கையை பயணித்து கொண்டு இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான கஷ்டங்கள், ஏராளமான கவலைகள், ஏராளமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த படகை நிரப்பிக் கொண்டே இருக்குது. ஆமாம் ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஃபாதர்.
ஒரு படகில்ல, ஒரு கப்பலே வச்சாலும் கூட, அடுக்கி வைத்தாலும் கூட மீதி எனக்கு எவ்வளவோ கவலை இருக்கும். என்னுடைய கணவனால கவலை, என்னுடைய மனைவியால கவலை, என்னுடைய குழந்தைகளால கவலை, நான் வேலை செய்யற இடத்துல கவலை 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 கவலை. என்னுடைய வாழ்க்கை எல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஃபாதர். ஆம் பிரியமானவர்களே, அன்பானவர்களே, அப்படி அங்கே அப்படியே தண்ணீர் நிரம்புது. அது மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்தில் என்ன பண்றாராம், அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். கோபம் வருமா வராதா? நீங்களும் நானும் அப்படிதானே எண்ணிக்கொள்கிறோம். நான் இங்க வாழ்க்கையில ஏராளமான கவலையோடு இருக்கிறேன், ஏராளமான பிரச்சனையோடு இருக்கிறேன். ஒவ்வொருட்டையும் பேசக்கூட முடியாம அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இவரு சந்தோஷமா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இத எழுதுகிற பொழுது மார்க் எப்படி எழுதுறாரு, தலையணை வைத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாராம். கடவுள் இயேசு தலையணை வைத்து தூங்குறதுன்னா என்ன? எங்கேயோ வருவோம், நம்மளாம் எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் போய் உட்காருவோம், அப்படியே தூக்கம் வரும், அப்படியே கண்ணை மூடி தூங்குவோம், உட்காந்துக்கிட்டே தூங்கிடுவோம். தேர்வறையில் கூட தூங்கிடுவோம், அதெல்லாம். ஆனால் தலகணை வச்சு தூங்குறது அப்படின்னா என்னங்க? பிளான் பண்ணி தூங்குறது. ஆமாம் ஃபாதர், இந்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணி தூங்கிடுறாரு ஃபாதர். எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவரை கண்டுக்காம கவலை இல்லாமல் நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு ஃபாதர். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இங்கே என்ன நடக்குது? அவங்க என்ன சொல்றாங்க, போதகரே சாக போறமே உனக்கு கவலை இல்லையா? நாங்களாம் சாவ போறமே உமக்கு கவலை இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை தான் நீங்களும் நானும் அடிக்கடி பயன்படுத்துறோம். கடவுளே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை, வேதனைகளை, கஷ்டத்தை, கண்ணீரை நீங்க கண்டுக்காம கவலையே இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்கப்பா. நாங்கெல்லாம் சாகிறத பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமா தூங்குறியா? இதுதானே நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. பல நேரங்களில் ஆலயங்களை தேடி கடவுளிடம், என்னுடைய கடவுளை நீ தூங்கிட்டியாப்பா, எழுப்பி விடுற வேலையை தானே நம்முடைய ஜெபங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே நான் எதை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பொழுது ஒன்று நம்ம மறந்தே போயிடுறோம். இந்த பயணத்தை எனக்கு அமைத்து கொடுத்தவர் யாருங்க? இயேசு. என்னுடைய வாழ்க்கையில நான் இவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவருக்கு தான் மகனாக மகளாக பிறக்க வேண்டும் நான் முடிவு பண்ணல, என்னுடைய ஆண்டவர் முடிவு பண்ணாரு. இவர்தான் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணல, என்னுடைய ஆண்டவர் முடிவு பண்ணாரு. நான் இன்னைக்கு என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் தேடியவனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அதை அமைத்து கொடுத்தவர் என்னுடைய கடவுளாகத்தான் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான், என்னுடைய நண்பர்கள் இவர்தான் அப்படின்னு முடிவு பண்ணது நான் இல்லை. அன்பானவர்களே, நான் ஃபாதர் ஆகும்போது, நான் விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் படிக்கும்போது நான் நினச்சேன், ஏதாவது ஒரு பெரிய பெரிய இடத்துல ஒரு இயக்குனராக இல்லை அப்படி இப்படின்லாம் இருப்பேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா சாஜி பிரதரை கூட்டிகிட்டு நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் முடிவு பண்ணல, நான் முடிவு செய்யவில்லை, என்னுடைய ஆண்டவர் தான் முடிவு பண்ணுறாரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நீ தூங்கிட்டு இருக்கிறியே. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை நல்ல புயல் வந்து அந்த படகு கவிழ்ந்துச்சுன்னா யாருங்க கவிழ்வாரு? இவரு தான் கவிழ்வார். என்னுடைய வாழ்க்கை தோத்து போகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கை எதுவுமில்லாமல் அழிந்து போகிற பொழுது நான் மட்டும் தோத்து போகல, என்னை உருவாக்கி இந்த பயணத்தை எனக்கு அமைத்து கொடுத்து இந்த வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிற என்னுடைய கடவுளும் தோத்து போவார். நம்ம அதை மறந்துடுறோம். என்னுடைய இந்த வாழ்க்கை படகுல, என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார், என் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் மறந்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் எழுப்புறேன், தூங்கி அப்படியே தூக்கத்தில், ஆண்டவரை ஏந்திரி, நான் சாக போகிறேன், உனக்கு கவலை இல்லையா?
அப்படின்னு எழுப்புகிற மக்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு? இறையாதே, விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் சந்திக்கிற அந்த புயலை, அந்த கலக்கத்தை, தயக்கத்தை, பயத்தை கடிந்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறார். அதனால தான் ஃபாதர் நான் எழுப்பி விட்டேன். அதனால தான் ஃபாதர் என்னுடைய ஆண்டவரை தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி விட்டேன் என்பது அல்ல. மாறாக இந்த வாழ்க்கை எனக்கு கடவுள் தந்தது, கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் எழுந்து அப்புறம் என்ன சொல்றாரு? அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். இதுதான் அவர் கேட்பது. என்னுடைய மகனே, மகளே, நான் தானே உன்னை கூப்பிட்டேன், நான் தானே உன்னை இந்த தந்தையிடம் இந்த ஊரில் இப்படிலாம் நீ வாழ வேண்டும் என்று அழைத்தேன். ஏப்பா பயப்படுற? என்னுடைய மகனே, மகளே, ஏன் நீ பயப்படுற, ஏன் நீ தயங்குற என்று நம்மை தட்டி கொடுக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, என் கூட இயேசு இருக்கும் பொழுது, இயேசு என்னோடு பயணிக்கிற பொழுது, அவரே என்னை அழைக்கிற பொழுது, ஏன் கவலைப்படுற, ஏன் பயப்படுற அப்படின்னு தட்டி கொடுக்கிற தெய்வம் என்னோடு இருக்கிற பொழுது நான் ஏங்க பயப்படணும்? பல நேரங்களில் நானும் சகோதரரும் தியானத்துக்கு போகிற பொழுது முன்னாடியெல்லாம் சொல்லுவேன் பிரதர்கிட்ட, பிரதர் என்ன தயாரிக்கிறதுன்னு தெரியல, எல்லாமே சொன்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பிரதர் ரொம்ப கூலாக சொல்வார் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் போங்க ஃபாதர், கடவுள் உங்களை பார்த்துக்குவார். என்னமோ நான் தான் பேசுகிறேன், நான் தான் மக்களுக்கு உரை கொடுக்குறேன் அப்படின்னு இவ்வளவு நாள் எண்ணிக்கிட்டு இருப்பேன். பிரியமானவர்களே, ஆனால் இப்போல்லாம் ஒன்றே ஒன்று நம்புவேன், நீ தானே என்னை கூப்பிட்ட, நீ தானே என்னை மறைவுரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் தானே இந்த மக்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னீங்க, நீங்களே பார்த்துக்கங்க, நீங்களே என்னை வழிநடத்துங்க என்று ஒப்பு கொடுக்கிற பொழுது, பிரியமானவர்களே, அவருடைய ஒரு எளிய ஒரு சாதாரண கருவியாக இருந்து நான் இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அன்பானவர்களே, அப்ப இவரை நம்புகிற பொழுது, இவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இவரை புரிந்து கொள்கிற பொழுது, எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு கவலை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை என்னிடமிருந்து துரத்துவார். ஒரே வார்த்தையில காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு நிறுத்திய தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற பிரச்சனைகளை, நான் சந்திக்கிற அந்த போராட்டங்களை என்னிடமிருந்து துரத்துவார். நம்புவோம், நம்புவோம். இது என்னுடைய பயணம் அல்ல, என்னுடைய கடவுள் எனக்கு தந்த பயணம் என்பதை நம்புவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நின்று இதோ நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பல்வேறு பிரச்சனைகளை, நம்முடைய இழப்புகளை, கண்ணீரை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த நற்கருணையின் வழியாக ஆசீரை பெறுவோம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரையும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரையும் கிருபை போதுமே. பிரியமானவர்களே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் நமது அருகாமையில் இருக்கிறார். நம்ம மகிழ்ச்சியில் கொண்டாடுகிற நேரத்தில் மட்டுமல்ல, துன்பங்களில் கண்ணீர் வெடிக்கிற நேரத்திலும் நம் கூடவே இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை எதுவுமே இல்லை என்று சொல்லி நம்மை முழு மனதோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம், கேட்போம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா
என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரே கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரே கிருபை போதுமே. ஆண்டவரே, இதோ அந்த சீடர்கள் அந்த கடலின் தண்ணீரிலே தவித்த அந்த நேரத்திலே அவர்களுக்கு நீ ஆறுதல் தந்தீங்க. பயப்படாத, கலங்காதே என்று சொல்லி அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டீங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தண்ணீர், கண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, இந்த துன்பம் எங்களை விட்டு போகணும்னு சொல்லுங்கப்பா. இதோ வேதனையில், கண்ணீரில் இருக்கிற எங்களுக்கு ஆறுதலா, அன்பா எங்க மத்தியில வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும். தண்ணீரின் மத்தியில் நடந்த போதும் மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீரின் மத்தியில் நடந்த போதும் மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். ஆமாண்டவரே, உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஆமாண்டவரே, ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரே கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரே கிருபை போதுமே. ஆண்டவரே, எவ்வளவு நிந்தை, அவமானங்கள் என்னுடைய மகனை குறித்து, மகளை குறித்து, என்னுடைய கணவனை குறித்து, மனைவியை குறித்து நிறைய அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. என்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கிறாங்க. இவனுக்கு இதெல்லாம் தேவையா என்று நகைக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, அவமானத்தின் மத்தியிலும், ஏராளமான பிரச்சனைகளுக்கும் தொல்லைகளுக்கும் மத்தியிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. என்னை தொடச்சு விடுங்கப்பா, என்னை தூக்கி விடுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க இல்லைனா என்னுடைய வாழ்க்கை இல்லை என்பதை அறிந்து கொள்கிறேன், தெரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே, தெரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றி அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றி அணைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது, மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையா அன்பு போதுமே, என் நேசரே கிருபை போதுமே. ஏசையா அன்பு போதுமே, என் நேசரே கிருபை போதுமே. இரு கரங்கள் உயர்த்துவோமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன்.
இருப்பே. ஏசையா உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. நேசரே எங்கள் ஆண்டவரே, 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 நேசரே எங்கள் ஆண்டவரே, 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 நேசரே எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, நேசரே எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, நேசரே நேசரே, நேசரே நேசரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ இந்த வாழ்க்கைய இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தான் தந்தீங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்களது பயணங்கள் நீரமைத்து தந்தது, இயேசுவே, இயேசுவே, எங்களது கணவன் நீரமைத்து கொடுத்தது, இயேசுவே, எங்களுடைய மனைவி நீ தந்தது, இயேசுவே, இந்த குழந்தைகள் நீ தந்தது, இயேசுவே, எங்களது பெற்றோர்கள் நீ தந்தது, ஆமென், நாங்கள் சந்திக்கிற நண்பர்கள் உறவுகள் எல்லாமே நீ தந்தது, ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் செய்கிற தொழில் உம்முடையது இயேசுவே, ஆண்டவரே. இதோ அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆமென், ஆமென், பல நேரங்கள்ல நீர் எங்களை கண்டுகொள்ளவில்லை, இயேசுவே, எங்களை குறித்து கவலைப்படவில்லை இயேசுவே, என்று நாங்கள் எண்ணுகிறோம் ஆண்டவரே, இயேசுவே, என்று நாங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நேரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. இதோ கலங்கி போய் இருக்கிற எங்களது கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பயணம் உம்முடையது என்று நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களை வழி நடத்துவீர் என்று ஆமென், ஆமென். நம்புகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இதோ அந்த காற்றை பார்த்து, நன்றி, அந்த நன்றி. கடலை பார்த்து நன்றி, 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 நன்றி. பயப்படாதே கலங்காதே என்று சொல்லி கடிந்து கொள்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே. எங்களது பிரச்சனைகளை எல்லாம் நீர் கடிந்து கொள்கிறீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்களை கலங்காதே என்று சொல்லி ஆமென். தேற்றுகிறீர் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை தேற்றுவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களது இந்த பயணத்திற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களது இந்த வாழ்வுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களது உறவுகளுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற செல்வங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய படிப்புக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களது தொழிலுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. உன்னதமானவரே நன்றி, நன்றி ஆண்டவரே. வல்லமையானவரே நன்றி ஆண்டவரே. நல்லவரே நன்றி, நன்றி ஆண்டவரே. வல்லவரே நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, இயேசுவே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, ஆமென். என் அம்மாவும் நீரே, இயேசுவே என் அப்பாவும் நீரே, ஆண்டவரே எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, நீங்கதானையா. என் அம்மாவும் நீரே, இயேசுவே என் அப்பாவும் நீரே, ஆண்டவரே எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் கூடவே கூடவே இருங்கப்பா. ஓ இயேசுவே, இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் வாழவே முடியாத ஆண்டவரே பக்கத்திலே என் பக்கத்திலே இருங்கப்பா. ஓ இயேசுவே, இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் வாழ முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த அற்புதமான மக்களை, ஆமென். இவர்களது கண்ணீரை, இவர்களது கவலைகளை, கஷ்டங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கவலைப்படாதே கலங்காதே என்று சொல்லி அந்த சீடர்களை தேற்றியது போல, ஆமென். ஆற்றியது போல உம்முடைய மக்களை, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்மை கண்டு கொண்டிருக்கிற மக்களை
தேற்றுங்கப்பா, தேற்றும் ஆறுதல் படுத்தும் ஆமென், ஆண்டவரே, ஆமென். அமைதியாக்கும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வழி நடத்தும், வழி நடத்தும். முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ